2025 என்னதான் 4 போயிட்டு 4க்கு பதில் 5 வந்தாலும் வருஷம் மட்டும்தான் மாறப்போகுது. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. மிடில் கிளாஸா இருக்கிறவன் மிடில் கிளாஸா தான் இருக்க போறான். பூவரா இருக்கிறவன் பூவரா தான் இருக்க போறான். ரிச்சா இருக்கிறவன் ரிச்சா தான் இருக்க போறான். மதன் கௌரியா தான் இருக்க போறாரு. மிஸ்டர் பிஸ்டா தான் இருக்க போறாரு. சிம்பிளி டாக்ஸ் தான் இருக்க போறான். இந்த மாதிரி கமல் சார் மாதிரியும் சமுத்திரகனியானா மாதிரியும் புரியாத மாதிரியே பேசப்படுறது கிடையாது இந்த வீடியோல. யாரா கத்து கொடுத்தது உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? நீங்க தான்ப்பா. Oh no. ஹலோ ஸ்டீவ், வெல்கம் பேக் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனலா பல கஷ்டத்தையும் தாண்டி பல துயரங்களையும் தாண்டி இப்போ 2025ல நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் 2024ல பல செருப்படிகளையும் பல பேக் ஷாட்ஸ்களையும் வாங்கி இருந்தாலும் கடன் தானே வந்திருப்போம். நானும் கடன் தான் வந்திருக்கேன், நீங்களும் கடன் தான் வந்திருப்பீங்க, எல்லாருமே கடன் தான் வந்திருப்போம். ஓகே, பரவாயில்ல, அக்செப்ட். ஆனா 2024ல பண்ண தப்ப 2025ல பண்ண போறது கிடையாது. இதுதான் 2024 நியூ இயர் சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த வீடியோல நான் 2025ல நான் இப்படியெல்லாம் இருக்க போறேன், இப்படியெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன்ஸ் எடுக்க போறேன். இப்பதான் இந்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா நான் ஒரு கரெக்டான ரெசல்யூஷன்ஸ் எடுக்க போறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எடுக்க நான் பண்ணனா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பண்ணலன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த வருஷம் மிஸ்ஸே ஆகக்கூடாது, மிஸ்ஸே ஆகாது. முன்னாடியே சொன்ன மாதிரி போன வருஷம் என்னென்ன தவறுகள் பண்ணமோ அந்த தவறுகளை இந்த வருஷம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் இருக்கேன். ஒரு கண்டிஷனோடய நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா வீடியோ போடணும். நீங்களே போய் சேனல் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். வாரத்துக்கே ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருப்பேன். அதுவும் நினைச்சா மட்டும்தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே பாத்தீங்கன்னா சேனல்ல கன்சிஸ்டன்சியா வீடியோ போடணும்னு ஒரு கட்டாயத்தோட இருக்கேன். எப்பெல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 days கேப் விட்டு வீடியோ போடலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்ரி 2 days கழிச்சு ஒவ்வொரு வீடியோ வரும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். செகண்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா ஹெல்த் பார்க்காம விட்டேன். அதனால பாத்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால்ஸ், அடிக்கடி தலைவலி இந்த மாதிரி நிறைய வருது. அதிகமாக வெயிட் போட்டேன்டா. ஹெல்த் கேர்ன்றது மஸ்டா பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா செகண்ட் ரெசல்யூஷனா நான் எடுத்துட்டு இருக்கேன், பின்பற்ற போகிறேன். நெக்ஸ்ட் மூணாவது ரெசல்யூஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மெயினான ஒரு ரெசல்யூஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கூடயும் சகஜமா பேசி பழகணும். நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனாலே பாத்தீங்கன்னா நான் யாருக்கிட்டையும் அதிகமா சகஜமா பேசி பழக மாட்டேன். அதனாலே பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு இருந்தவங்களே இப்ப பேசுறது இல்ல. என் கூட இப்ப பேசாம போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒரு முட்டாப்பைய இது இதெல்லாம் திருந்தவே மாட்டேன், இதெல்லாம் திருந்தது அப்படின்னு நிறைய பேர் போயிட்டானுங்க. இன்னும் சிரிச்சுட்டே சொல்றீர்கள். வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. அத திருத்திக்கணும். எல்லாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா கன்வெர்ட் ஆகணும். எல்லாருக்கிட்டையுமே சகஜமா பேசணும். இந்த 2024 நான் வெறுத்ததுக்கு காரணமே நான் அதிகமா நேசிச்ச என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒன் சைடா லவ் பண்ண பொண்ணா இருக்கட்டும், இத சொல்றதுக்கு என்ன இதா இருக்கட்டும், என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், இப்ப யாருமே இப்ப என் கூட இல்ல மீன்ஸ் பிரிஞ்சுட்டாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கடந்து போறதுதான் நான் வாழ்க்கை. அதனாலேயே பாத்தீங்கன்னா நான் 2024 ஒரு வெறுக்கிற ஒரு இயர், வெறுக்கிற ஒரு வருஷம். அதனால பாத்தீங்கன்னா இந்த 2025ல நான் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். அடுத்த ரெசல்யூஷனா எப்படியாவது படிச்சு உருண்டு போறேன், எப்படியாவது ஒரு டிகிரி வாங்கிக்கணும்டா. அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப என்னோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா எப்படியாவது ஒரு டிகிரியாவது வாங்கிடணும் அப்படின்றதுதான். இப்பதான் பாத்தீங்கன்னா ஆர்ட் செமஸ்டர் எழுதிட்டு உட்கார்ந்துருக்கேன். எத்தனை பேப்பர் அரியர் உள்ள போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ராத்திரி பகலந்து படிச்சு ஃபெயில் ஆயிருந்தா பரவாயில்ல,
இந்த சனியை புக் எடுத்து வச்சே நான் பார்க்கவே இல்லையே. என்னதான் என்னோட ட்ரீம் வந்து வேறையா இருந்தாலும் ஒரு டிகிரியாவது வாங்கி வச்சுக்கிறதுன்றது வந்து நல்லது ஃபியூச்சர்ல. அதே மாதிரிதான் நீங்க வந்து இப்போ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ வந்து 10th படிக்கிறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 11th 12th வந்து படிச்சிருங்க, கம்பல்சரி படிச்சிருங்க. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 11th 12th படிச்சீங்கன்னா. இப்போ வந்து காலேஜ் படிக்கிறீங்க, காலேஜ் வந்து சேர போறீங்க அப்படின்னீங்கன்னா வந்து எந்த துறையில உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து எடுத்து படிங்க. இப்போ வந்து இந்த துறையில வந்து நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், கரெக்டா இந்த வேலையை வந்து செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பாத்தீங்களா. அப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து அந்த துறையை எடுத்து படிங்க. நீ படிக்கிறியோ இல்லையோ ஒரு டிகிரி வாங்கிக்கிறது நல்லது. அடுத்த ரெசல்யூஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு போன வருஷமே அதை வந்து டிசைட் பண்ணதான் ஆல்பம்ஸ் வந்து பண்ணணும், நிறைய ஆல்பம்ஸ் வந்து பண்ணணும்ன்றத வந்து ஒரு இதா இருந்தது, ஒரு அச்சீவ்மெண்ட்ஸா இருந்தது. ஆனா வந்து போன வருஷம் பண்ண முடியல. ஒரு 3 ஆல்பம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஐம் மியூசிக் கம்போசர். நான் வந்து இப்போ அப்கமிங்கா வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் பிலிம்ஸா இருக்கட்டும், ஆல்பம் சாங்ஸா இருக்கட்டும் பண்ணிட்டு இருக்கேன். சாம் டோனி ரிக் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுலயே நிறைய வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரிதான் போன வருஷம் வந்து நிறைய பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும், நிறைய ரிலீஸ் பண்ணணும், ஒரு லெவலுக்கு வரணும். நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிகிரிக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கேன், மியூசிக் ஆல்பம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு ஓடிட்டு இருக்கேன், இப்போ யூடியூப்னு இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கேன். ஒரு 3 பக்கமும் நான் ஓடிட்டு இருக்கேங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர்க்கு வந்து நான் ரெசல்யூஷனா வந்து எடுக்கிறேன். போன வருஷமே இதோட நிறைய ரெசல்யூஷன் எடுத்தேன், ஆனா வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. அதுலயே வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி இந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து பார்க்கலாம், இது வந்து கண்டினியூ ஆகுதா இல்ல ஜனவரி 1 நின்றுதான்னு பார்த்துருவோம், பார்க்கலாம். ஸோ எஸ்டி அவ்வளோதான் வீடியோ. நீங்கள் வந்து நியூ இயர்ன்றதுனால நிறைய பேர் வீட்டில் ஹாலிடேவாக இருக்கும், வீட்டில் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க ஃபேமிலியோட. ஓகே, இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமா இருக்கும் நம்புறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல வரும், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.